சூழ்நிலை, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அங்கே ரோட்ல நடந்து சென்றால் கூட இந்த கோயம்புத்தூரில் என்ன நடந்தது என்பதெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இது போன்ற கடைகளை திறக்கின்ற போது பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதே போல அருகாமையிலே வங்கி இருக்கின்றது, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இருக்கின்றது. மருத்துவமனைக்கு வருகின்ற கூட்டமும் சரி, வங்கிகளுக்கு வருகின்ற கூட்டம் இருக்கின்ற போது அங்கே அருகாமையிலே பிராந்தி கடை திறந்தார் என்று சொன்னால் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதற்கு கூட உடனே அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து திமுக ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பினார்கள். மது பிரியர்கள் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், நீங்கள் கடையை அகற்ற சொல்லி போராட்டம் செய்வது நியாயமா? எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் திமுக யோசித்து எனக்கே அந்த வாட்ஸ்அப்பில் போடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி கடையை எடுப்பார்கள்? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு பல உதாரணங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அதே போலதான் இப்பொழுது நாங்கள் இவ்வளவு சொல்லி சட்டமன்றத்தில் பேசி அதற்கு பின்னாலும் கூட கடை திறந்திருக்கின்றார்கள், இன்னொரு கடையை திறக்க இருக்கின்றார். ஆக மக்களை பற்றி கவலைப்படாமல் நடைபெறுகின்ற அந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இன்னும் 4 மாத காலம் தான் இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு. அந்த சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி அமைந்த பிறகு இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன்.